எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதித்துள்ள 10 நாட்கள் கெடுவை எப்படி பார்க்குறீங்க? கெடு வைக்கிறதுக்கு இவர் யார், நீ யார்? 10 நாள் கெடு வைக்கிறதுக்கு நீ யார்? முன்ன மாதிரி சூழ்ச்சிக்காரனுங்க நாலா பக்கமும் எடப்பாடியாருக்கு தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கீங்க, அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, ஜாதி என்ற அடிப்படையிலையும் கட்சி பார்த்துக்குதுங்க, கட்சி முடிவு எடுக்குங்க. கட்சி வந்து சாதாரணமா இல்லைங்க. செங்கோட்டையன் ஆளுமை மிக்க தலைவர், அவரு வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரம். தொண்டனுக்கு அதிகாரம் இல்லையா? இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் செங்கோட்டையன் அவர்கள் ரகசிய உறவு இருக்குது. அதன் காரணமா தான் 10 நாள் கெடு விதிச்சிருக்காரா? ஆமா. இந்த தமிழ்நாடு ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், மூத்த முன்னோடிகள் இருக்காங்க சார். மூத்த முன்னோடிகள் அவங்க எல்லாம் குமர்றாங்க இவர் பேசுனதை பார்த்து. முதல்வரும் செங்கோட்டையன் அவர்களும் என்ன பேசினாங்க? ஆனா அதிமுக எந்த காலத்திலையும் தொண்டர்களை அல்ல உருவாக்கப்பட்ட கட்சி, தாய் குளங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் மூத்த தொண்டர் ஓமபுடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவில் தற்போது என்ன நடைபெற்று வருகிறது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுகவுடைய மூத்த தலைவர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதித்துள்ள 10 நாட்கள் கெடுவை எப்படி பார்க்குறீங்க? அந்த கெடு என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்க. ஜெம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் சார். அண்ணன் செங்கோட்டையன் வந்து அவர் ரொம்ப அவசரப்பட்டார், அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து கெடு வைக்கிறதுக்கு இவர் யார், நீ யார்? 10 நாள் கெடு வைக்கிறதுக்கு நீ யார்? நீ நேராக போய் எடப்பாடியார் வீட்டுக்கும் நீ இருக்கிற ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது? நேராக போய் சொல்லலாமே, பேசலாமே. பொது கட்சி இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும், கட்சியினுடைய கொள்கையும் உனக்கு தெரியும், கட்சியினுடைய நிலைமை இப்போ எந்த அளவில் இருக்குதுன்றது தெரியும். நாலா பக்கமும் கத்தி பாஞ்சிக்கின்னு இருக்குது. எதிரிங்க சூழ்ச்சிக்காரங்க, உன்ன மாதிரி சூழ்ச்சிக்காரனுங்க, நீயும் சூழ்ச்சிக்காரன் தான். உன்ன மாதிரி சூழ்ச்சிக்காரனுங்க நாலா பக்கமும் எடப்பாடியாருக்கு தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கீங்க, அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, ஜாதி என்ற அடிப்படையிலையும் இந்த மூத்த தொண்டை மூத்த ஆள் அப்படின்றதுலையும் நீ இந்த மாதிரி பண்ணுற. இது ஜனங்க மத்தியிலே எழுப்படாது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் வந்து மூத்த அரசியல்வாதி தானே? ஆமா. அப்புறம் என்ன? அதுக்காக ஒரு கட்சி வந்து தொடர்ந்து பலவீனமாகுவதை எப்படி ஒரு அதிமுகவுடைய தொண்டர் நிர்வாகி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சார், ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவை எடப்பாடி கிட்ட போய் அவர் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிருக்காங்களே. பண்ணல. 6 பேர் கொண்ட குழுவு எடப்பாடி பழனிசாமியை வீட்டில் சந்தித்து பேசியதை செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அந்த 6 பேரை இவர் போட்டு கொடுக்குறாரு. போட்டு தரதெல்லாம் இல்ல, நாங்க சந்தித்து, அதாவது பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவா மாத்துங்க, பலப்படுத்துங்க, கூட்டணியை பலப்படுத்துங்க, அப்போதான் ஜெயிக்க முடியும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்திருக்காரு. டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஷன் தான், அதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. டிஸ்கஷன் நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. யாரெல்லாம் சந்திச்சாங்கன்றத பெயரும் சொல்லியிருக்காரு. அவரு சொல்லுவார் சார், 10 பேரை சொல்லுவார் சார். 6 பேரை சொல்றாரு, 6 பேரை சொல்லுவாரு. அது வேற சமாச்சாரம். நான் என்ன சொல்றேன், கட்சியினுடைய கொள்கை என்ன, பொதுச் செயலாளருக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, பொதுச் செயலாளர் யாரை கேட்டு செய்யணும்? நீ மந்திரியா இருந்தால் நீ உன் பேச்சு கேட்டு இருந்தமா?
நீ மூத்தவனா இந்த அக்காவும் பேச்சு கேட்டுருந்தம்மா. தொண்டை இருக்கிறான், எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் இருக்கிறான், நீ வந்து அடுத்தது பொதுக்குழு உறுப்பினர் இருக்கான், பொதுக்குழு இருக்க அடுத்தது செயற்குழு இருக்குது. அத்தனை பேரும் கேட்காம எடப்பாடியார் சொல்லிடுவாரு. எப்படி சொல்லுவார் அவரு? அதுதான் 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. இவர் யாரு சார் கெடு கொடுக்கறதுக்கு? இவர் கட்சியில மூத்த நிர்வாகி, மூத்த எனக்கு பின்னாடி வந்தவர், எனக்கு பின்னாடி வந்தவர், எனக்கு பின்னாடி வந்தவர். எம்எல்ஏ வந்திருக்காரு, நான் பல முறை அமைச்சரா இருந்திருக்காரு, கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு. எனக்கு நான் புரட்சி தலைவர் கூட 1964 65 இருந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து நான் வந்து புரட்சி தலைவருடைய ரசிகன். அப்போ ரசிகன். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் தொண்டை, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் விசுவாசி, அதுக்கப்புறம் பக்தன். இந்த மாதிரி நாங்கள் நான் மாத்திரம் இல்லை சார், இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், மூத்த முன்னோடிகள் இருக்காங்க சார். மூத்த முன்னோடிகள் அவங்கெல்லாம் குமர்றாங்க இவர் பேசுனதை பார்த்து. சார் யாருமே குமரல சார். செங்கோட்டையனுடைய அந்த பத்திரிகை சந்தியத்தை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டிருக்காங்க. அதாவது ஜி.கே. வாசன் வந்து வரவேற்றிருக்காரு, பிரேமலதா வரவேற்றிருக்காங்க, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வந்து வரவேற்றிருக்காரு, ஓபிஎஸ் வந்து வரவேற்றிருக்காரு, சசிகலா வரவேற்றிருக்காங்க, தினகரன் வந்து வரவேற்றிருக்காங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னும் சொல்ல போனாக்கா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியில உள்ள திண்டுக்கல் சீனிவாஸ் என்ன சொல்லிருக்காருனாக்கா, எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டு சொல்லியிருக்காரு. யாருமே செங்கோட்டையனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அனைவரும் வரவேற்றிருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு? எடப்பாடியார் முடிவு தான் அப்படின்னு சொன்னார்ல, அதான் முடிவு, அதான் சார் முடிவு. இவர் யார் சார் 10 நாள் கெடு கொடுக்கறதுக்கு? இவர் 10 நாள் கெடு கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் கிட்ட அந்த கெடு வாங்கின்னு வந்தார். இவர் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் கூட, ஜெர்மனியில் இருக்கிற ஸ்டாலின் கூட இவர் பேசலன்னு சொல்லுங்க. அவர் பையனை படுக்க வச்சு தாண்ட சொல்லுங்க. செங்கோட்டையன் என்ன பேசுனாங்க சார்? பேசுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மீட்டிங்கு. இவரு சாதாரண ஆள் கிடையாது. இவரு அதான் என்ன பேசினாங்க சார்? முதல்வரும் செங்கோட்டையன் அவர்களும் என்ன பேசினாங்க? நான் கட்சிக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கும், கட்சிக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்கள் எல்லாம் நீ போய் வெளியே போய் பேசலாமா? நீ டெல்லியில் போய் பேசுனிய, நீ யார் கேட்டு பேசுன? பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? நீ பேசணுமா இல்லையா? இந்த மாதிரி கூப்பிட்றாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பேசணுமா இல்லையா? நீ எட்டப்பம் வேலை செய்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, நீ பக்கா எட்டப்பேன். நான் சொல்கிறேன், நான் தொண்டைன்னு சொல்கிறேன். நான் என்ன மாதிரி தொண்டை எவனும் கிடையாது, நான் ஆசைப்படுறவன் கிடையாது. இதை மாதிரி பச்சை ஊற்றி இருக்கேன் சார். ஒரு கட்சி வளரணும்னா தொண்டரும் இருக்கணும், நிர்வாகி இருக்கணும் சார். நிர்வாகி இருக்கணும். ஆமாம். அதுக்காக நீ 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 உன்னை நாங்கள் ஏற்றுக்கணுமே முதல்ல. இப்போ தானே நாங்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல நீ சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமே. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கிறார் சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கிறார். இருந்து கொண்டே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக மாத்துங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறாரு. அதிமுக இருந்து கொண்டே விஷத்தை பாய்ச்சுறாரு, விஷத்தை கக்கறாரு. அவரு யாரு? செங்கோட்டையன் வந்து விஷத்தை கக்கறாரு. ஏன் கட்சி பார்த்துக்குதுங்க, கட்சி செய்ய முடிவு எடுக்குங்க. கட்சி வந்து சாதாரணமா இல்லைங்க. கட்சியில செங்கோட்டையன் ஆளுமை மிக்க தலைவர், அவரு வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரம் தொண்டனுக்கு அதிகாரம் இல்லையா? அடங்கி விட்டால் பலப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர் இருக்கிறது. தொண்டனுக்கு அதிகாரம் இல்லையா? எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எங்களுக்கு அதிகாரமே கிடையாது தொண்டனுக்கு. நாங்க சொல்றோம், எடப்பாடியார் சொல்றது தான் கடைசி முடிவு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தீர்க்க தரிசனமா இருக்கும். நீ சொல்ற 10 நாள் கெடுவு போய் ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லு, எங்க கிட்ட சொல்லாத. இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் செங்கோட்டையன் அவர்கள் ரகசிய உறவு இருக்குது. அதன் காரணமா தான் 10 நாள் கெடு விதிச்சிருக்காரா? ஆமா. அதாவது செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எடப்பாடி அவர்களை வந்து கட்சி விட்டு போங்களான்னு சொல்லல. அதாவது உங்க தலைமையிலான அதிமுகவில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், அதே போல் வந்து கேசி பழனிசாமி யாரெல்லாம் வெளியே இருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேர்த்துக்குங்க. நீங்கள் 10 நாட்களுக்குள்ள இந்த சேர்க்கின்ற முடிவு எடுக்கலனாக்கா நாங்களே சேர்க்கின்ற முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு சார்.
இவர் வந்து சொல்கிறதுக்கு எந்த வகைகளையும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுக்கு இதே நிலைமை தான் 1972 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நடந்தது லாய்ஸ் ரோட்டில். புரட்சித் தலைவர் வந்து அன்னைக்கு வந்து கருணாநிதி, ஒன்றிய செயலாளர்கள், இது நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேர், மந்திரிகளிலிருந்து எம்பி எம்எல்ஏலேருந்து வாரிய தலைவர்லேருந்து எல்லாரும் ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்களுடைய கணக்கு மொத்தமாக கேட்டார். லாய்ட்ஸ் ரோடு, லாய்ட்ஸ் காலனியில் 8ஆம் தேதி அது பொது மேடையில் பேசினார். அப்போது கருணாநிதி சொன்னார், பொது மேடையில் பேசலாமா இப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதே 8ஆம் தேதி ராத்திரி திருக்கழுகுன்றத்தில் பேசினார். அண்ணா சாலை திறந்து திருக்கழுகுன்றத்தில் பேசினார் தலைவர். அது தலைவர் முடிவு பண்ணிட்டார், இந்த கட்சியில் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். மக்கள் வந்து, சார் நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க, நான் பார்த்ததில் சார், நான் கண்ணால் பார்த்தது நான் சொல்கிறேன், பஸ்ஸு லாரி ஓட முடியாமல் இருந்தது சார். எழுச்சி, லேடிஸு, தாய்க்குளம், எங்கே பார்த்தாலும் மாணவர்கள், எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு எம்ஜிஆர் படம் வச்சிருந்தா தான் ஓட்ட முடியும் அந்த அளவு ஆச்சு சார். அப்படியாப்பட்ட எம்ஜிஆரே வந்து கட்சியில் முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்களை வீடு தேடி போயிட்டு சமரசம் பேசியதாகவும், ஆனால் எடப்பாடி என்ன எம்ஜிஆருக்கு நிகரான தலைவரா, இவர் ஏன் சமரசம் வரமாட்டார் என்ற கேள்வியும் இங்கே கேட்டிருக்காருல்ல. அதில் இருக்குது பாயிண்ட்டு. சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா பாயிண்ட்டு சொல்கிறேன். இப்போ அண்ணன் மூத்த அண்ணன் எஸ்டிஎஸ் ஒரு தனியாக போயிட்டார், எம்ஜிஆர் போய் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னார்ல. புரட்சி தலைவர் போனார், எஸ்டி சோமசுந்தரத்தை போய் கூப்பிட்டாருன்னு. எஸ்டி சோமசுந்தரம் கிட்ட போனது ஒன்றுமே பேசுனதெல்லாம் உண்மை. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார்ல சார். அவர் தனி கட்சி ஆரம்பித்தார், ஆனால் அவர் கோர்ட்டுக்கு போகல. எஸ்டிஎஸ் கோர்ட்டுக்கு போகல. கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும்னு தெரியும் அவருக்கு, எஸ்டிஎஸ்க்கு. ஆகையால் அவர் கோர்ட்டுக்கு போகல. இது அவர் மறந்துட்டு பேசுகிறாரு, அது மறைச்சிட்டு பேசுகிறாரு. கோர்ட்டுக்கு போனவன் யார் தெரியுமா? நீ சொன்ன பற்றியா, ஒரு எட்டப்பன், கோவை செழியன், அவன் தான் கோர்ட்டுக்கு போனான். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன். எம்ஜிஆர் 2 படம் நடிச்சு கொடுத்தாரு அவருக்கு. எனக்கே பணம் தரணும் 5000 ரூபாய். கோவை செழியன் எம்ஜிஆர் மேலே கேஸ் போட்டான், அதிமுக மேலே. அதிமுகவில் இருந்துக்கின்னு இப்போ எப்படி நம்ம செங்கோட்டையின் இருந்துக்கிட்டு இந்த தூதர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி கருணாநிதி பேச்சு கேட்டுக்கிட்டு அதிமுகன்ற பேரில் அண்ணா பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டான் சார். கேஸ் போட்ட உடனே கோர்ட்டு கேட்குது. கோர்ட்டு கேட்கும்போப்போ தலைவர் தயங்கிக்கின்னு இருக்கார், என்னடா இந்த மாதிரி எப்படின்னு. அப்போது தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. என்னன்னு கேட்டாக்கா, புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிங்க தேசிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்புது தேர்தல் ஆணையம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ தலைவர் என்ன பண்ணார், இனிமேல் இது வேணையா, அதிமுக வேணாம், நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கிறேன், இந்தியா உலகம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன்னு. சிலோரில் மலேசியாவில் அதிமுக உறுப்பினர் இருக்காங்க, எம்ஜிஆர் மட்டத்துக்காரங்க இருக்காங்க, நம்ம மகாராஷ்டிராவில் கட்சி இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. சார், செங்கோட்டினுடைய வாதம் என்னன்னாக்கா, 1972 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 77 ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து 3 முறை தோல்வி சந்திக்காத எம்ஜிஆர், அதிமுக, இப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு வந்து தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருகிறது. அது காரணம் என்னன்னாக்கா, அதாவது அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு சென்றவர்களை மீண்டும் உள்ள கொண்டு வரணும், ஒன்றுபட்ட அதிமுக வரணும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கணும். அப்படி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் நாங்களே அந்த ஒன்றுபட்ட அதிமுகவா இணைப்பதற்கு முயற்சியில் ஈடுபடுவோம் என்றுதான், அதாவது தவறாக சொல்லவே இல்லை, கட்சி வளர்ச்சியை நலனை கருத்தில் கொண்டுதான் தெரிவித்து உள்ளார். அவருடைய கருத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் தலைவரும் வரவேற்றிருக்காங்க. வரவேற்கிறது மற்ற கட்சிக்காரங்களுக்கு பற்றி இந்த அதிமுக பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லை. எவனா இருந்தாலும் சேர்த்தான் சார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி விரும்பல சார். இல்லை இல்லை இல்லை, சொல்றது கேளுங்க சார். அதிமுகவினுடைய வளர்ச்சியை பிடிக்காத சில பேர், அதிமுகவில் இருக்கிற சில பேர் இப்படி 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 சேர்த்துக்கிட்டு ரகசியமாக பேசி, நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு காயை நவுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக எந்த காலத்துலேயும் தொண்டர்களை அல்ல உருவாக்கப்பட்ட கட்சி, தாய்க்குளங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி.
இது தொண்டர்களுடைய கட்சி, இது இந்த கட்சி தாய்க்குளங்களுடைய கட்சி, மாணவர்களுடைய கட்சி, வழக்கறிஞர்களுடைய கட்சி இந்த கட்சி. அப்போது தலைவர் வந்து எப்பேற்பட்ட வழக்கறிஞர்களெல்லாம் வச்சுருந்தார் தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? இது லிஸ்ட்டில் பார்த்தா அவன் எல்லாம் வழக்கறிஞர். ஒன்று சார் எம்ஜிஆர் தலைமையில் எம்ஜிஆர் ஒன்று. இந்த சமாச்சாரத்தில் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போப்போ ஒரு விதி ஒன்று போட்டார். உறுப்பினர் ஃபாரம் ஃபில்அப் பண்ணுறோமே, அந்த உறுப்பினர் ஃபாரத்தில் என்ன போட்டார் தெரியுமா? எந்த கட்சியிலையும் நான் கட்சி ஜாதி சங்கங்களில் நான் உறுப்பினராக இல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டம் இருக்குது. அதில் உறுப்பினர் ஃபாரத்தில் என்கிட்ட இருக்குது அந்த பழைய உறுப்பினர் ஃபாரம். நாங்கள்லாம் அதில் கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு ஜாதி தெரியாது, எங்களுக்கு கட்சி தான் தெரியும், எம்ஜிஆர் தான் தெரியும். சார், அரசியல் நிரந்தரமான நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைக்கும், அடுத்த தேர்தலில் ஒரு கட்சி இன்னொரு கூட்டணி அமைக்கும். சார் அதுவே தப்பு சார், அதுவே தப்பு. அது என்னது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்றது? அது என்னது இது? அது யார் தெரியுமா சொல்லிக்கிறது? மாமா மச்சான் சொல்லிக்கிறது. இல்லை, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சார். சார் அது கிடையாது. இது வந்து வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுனுடைய கீழே இருக்கும். இந்த வாயால் பேசி பேசியே கவுத்துருவானுங்க இவனுங்க. இவர் செங்கோட்டையனுக்கு வந்து அவர் வந்து 10 நாள் கெடு வச்சது ரொம்ப தப்பு. அது தப்பு. எதுவாக இருந்தாலும் நீ நேரில் போய் கேளு, உனக்கு உரிமை இருக்குது. அதான் ஏற்கனவே 6 பேர் கொண்ட குடி பேசி விட்டதாகவும் அதற்கு வந்து அதுக்காக நீ வெளியே வந்து பேசுவியா? அதுக்காக வெளியே வந்து பேசுவியா? நீ என்ன எம்ஜிஆர் அணி? நீ என்ன எம்ஜிஆர் அணி? எம்ஜிஆர் ஐடு முடியுமா? ஐடு முடியுமா? நீ எத்தனை பேருக்கு நீ என்ன செஞ்சிருக்க? உன் தொகுதியில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிற? சார் தொடர்ந்து சார் 10 தடவை வரலாம் எம்எல்ஏ சார். அது பலமுறை எம்எல்ஏ தொடர்ந்து பரம்பரை எம்எல்ஏவாக கூட இருந்தா கூட செத்தான். 77 இருந்து 29 எம்எல்ஏ சார். கல்ல நிக்க வச்சா அதிமுக கெலிக்கும் சார். கல்லு இல்ல கல்லு இப்படி நிக்க வச்சா இதுதான். ஏன் 2021ல ஜெயிக்கல, 2024ல ஜெயிக்கல? தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 2019ல ஏன் ஜெயிக்கல? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகத்துக்காரங்களுக்கும் தெரியும். எடப்பாடியாருக்கு இருக்கிற சோதனை காலம் வந்து சாதாரணமான சோதனை காலம் கிடையாது. கூட இருக்கிறவன் குழி பெறுகிறான் சார், கட்சியில இருந்து குழி பெறுகிறான். அது எல்லா கட்சியிலும் நடக்கும் சார். இருக்கும் சார். அத்தனையும் தாங்கின ஒரு கிங் மேக்கரா நிக்கிறாருல்ல சார். என்ன சார் கிங் மேக்கர்? ஜெயலலிதா வந்து மரணம் அடைய போது 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆட்சி கைப்பற்றி கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு அதிமுகல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல, ஆட்சியில் இல்ல இல்லையா? அதனால வந்து அப்போ ஓபிஎஸ் வந்துட்டாக்க கெலிச்சிருமா? இல்ல சார், இல்ல சார், நான் கேக்குறது ஓபிஎஸ் வந்துட்டா கெலிச்சிருவாங்க. அதிமுக பிரிவினை தான் பலவீனம் சார். நான் ஓபிஎஸ் வந்தா கெலிச்சிருவாங்களா? அப்படிதான் சொல்றாங்க சார். ஓபிஎஸ் மட்டும் இல்ல, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. டிடிவி தினகரனை பத்தி பேசாதீங்க. அவன் வந்து வேற கட்சிக்கு போயிட்டான், வேற கட்சியை வச்சுக்கினான், அவன் கம்பெனி ஆக்கினான். டிடிவி தினகரனை பற்றி பேசாதீங்க. இந்த ஓபிஎஸ் எல்லாம் தெரிஞ்சு, நீ இன்னும் குழந்தை கிடையாது, நீ எல்லாம் தெரிஞ்சாலு, நீ எல்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிற, துணை முதலமைச்சராக இருந்திருக்கிற, அம்மா கூட இருந்திருக்க, நான் 500 நாள் நான் மந்திரியாக இருந்திருக்கிறேன், முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற. ஒத்துக்கிறோம், எல்லாம் ஒத்துக்கிறோம். உன்னால் யார் யாரை உருவாக்குன? ஒரு ஆள் காட்டு. உன் ஜாதிக்காரன் யாரு? ஓ பன்னீர்செல்வத்தை ஜாதிக்காரன் ஒர்க்கரானு இவரு நம்ம ஓ பன்னீர்செல்வத்தில் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். ஒருத்தன் சொல்ல முடியாது. உன் குடும்பம், உன் பையன், நீ தான். தேர்தல் ஆணையத்தில் வந்து ஏதோ ஒரு லஞ்சம் கொடுத்தாரு, பல லட்சங்கள், அது எண்ணிக்கை என்னால் சொல்ல முடியாது, பல லட்சங்கள். எதுக்கு கொடுத்தாங்க? ரெட்டலை வேணுன்றதுக்காக பல லட்சங்கள் கொடுத்ததாக ஒரு செய்தி. அந்த யார் எந்த அதிகாரிகிட்ட இவர் பணம் கொடுத்தாரோ அந்த அதிகாரி நேராக கவர்மெண்ட்டில் சொல்லிட்டான், இவர் இந்த மாதிரி கொடுக்குறாரு என்கிட்ட பணம் கொடுத்து சின்னத்தை கேட்குறாரு, பணத்தை கொடுத்துட்டு சின்னத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறான். போட்டு கொடுத்துட்டோன்னா அது கேஸ் ஆகி போச்சு. கேஸ் ஆகிட்டோன்னா அந்த பணத்தை முடக்கிட்டாங்க. முடக்கிட்ட உடனே இவர் நான் தான் பேசுவார். இவர் நேராக போய் அங்கே அமித்ஷா சார் பார்த்துருக்காரு.
அவர் அமித்ஷா ஜி என்ன பண்ணிட்டாரு, என்ன பார்த்தா அந்த சூப்பரா கொடுத்த பணத்தை வந்து மீட்டு கொடுங்கன்னு கேட்டாரா? மீட்டு கொடுங்க அந்த பணத்தை எவ்வளவு? அப்படின்னு 50 லட்சமா? ஆமாங்க, சந்தில சிந்து பாடுறதுல இவங்க பயங்கரமான இல்ல ஆளுங்க. 50 லட்சமான்னு கேட்டான். 50 லட்சத்துக்கு மேலே. ம். அது வந்து அந்த பணத்தை அனுப்புங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வேற அது வேற, ஜாவ் ஜாவ் பண்ணார் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா. ஜாவ் பண்ணார். ம். ஜாவ் பண்ணோன்னா இவர் வந்தார். இவர் அவ்வளோதான் வந்துட்டு, அவருக்கு எனக்கும் ஒத்து வராதுங்க, இந்த என் பேச்செல்லாம் அவர் கேட்க மாட்டேன்றாருங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது இப்போ வந்து டிடி தினகர் வந்து பாஜக இருந்து வெளியேறதுக்கு காரணம் நீங்க சொன்னதான் காரணம். இதுதான் ஆ. கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணாடியே தேவையில்லை சார், பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியவன். ம். அமித்ஷா சொல்ல சொல்லுங்களேன், ம். அவர் மத்திய உளவுத்துறை அமைச்சராக இருக்காரு, சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமைச்சர். இந்த விஷயத்துக்காக தான் என்ன கேட்டாரு அப்படின்னு ம். அவர் சொன்னாருன்னு இன்னும் பூஸ்ட் ஆகிடுமே நான் சொல்கிறத விட. அதாவது அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போ 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருகிறது. இந்த தோல்வி 2026 தொடரக்கூடாது. அதனால வந்து பிரிந்து சண்டைகளை ஒன்றாக இணைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கூட்டணியை வந்து பலப்படுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி நோக்கி பல்வேறு அரசு கட்சி தலைவரே வரலைங்களே சார். சார் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒன்று சொல்கிறது கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆ. எடப்பாடியார் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் பிரச்சாரம் கூட்டத்தை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் அருமையாக போய்கின்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்களுடைய அந்த அந்த ஆனந்தம், எடப்பாடியார் பேசுகிறத பார்க்குறாங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. ஒவ்வொரு பொம்பளையும் சிரிக்கிறது பார்க்குறது, ஆனந்தப்படுறது, சந்தோஷப்படுறது, அந்த உணர்வுகளை வந்து அந்த முகத்துல இருந்து தெரியுது. அதாவது கூட்டமாக கூடக்கூடிய எல்லாமே ஓட்டு போடாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டு போடான்னு கேக்குறீங்க இல்லையா? அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாமே ஓட்டு போடுவாங்களா? இல்ல அங்கதான் அது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இங்க மாற்றம் இருக்குது. தமிழ்நாடு அரசியல்ல மாற்றம் வரணும், எடப்பாடியார் வரணும். வாய் திறந்து பேசுறாங்களே சார், ரோட்ல போறவங்க வாய் திறந்து பேசுறாங்கன்னா அது வந்து எடப்பாடியுடைய விசுவாசிகள் வாய் திறந்து பேசுவாங்க. இல்ல எவனோ மொத்த தமிழ்நாடு மக்களும் வாய் திறந்து பேசணும். பேசினா தான் அதிமுக ஜெயிக்கும். இப்போ நாளைக்கு எலெக்ஷன்ல தான் தெரியும் சார் அந்த ஓட்டுங்கள்லாம் சதவீதங்கள்லாம். இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும் தான் சொல்றாங்க. திமுக படுதோல்வி அடையும், படுதோல்வி அடையும். மக்களுக்கு ஒன்றும் சாதனை ஒன்றும் செஞ்சிடல. எல்லா போராட்டம் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்சம், லாவண்யம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மக்கள் அத்தனை பேரும் ஜனங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இங்கே வர்றாங்க. அந்த எடப்பாடியார் கூட்டத்துக்கு வர்றவங்க யார்? திமுகனும் வர்றாங்க. அங்கே பார்த்தா தெரியுது. இதெல்லாம் கண்ணால் பார்க்கறது. இது ஒருத்தர் சொல்லி கேட்கறது இல்லை, கண்ணால் பார்க்குறது. இவ்வளோ ஜனம் வந்து எடப்பாடியாருக்கு எப்படி ஆகுறது? எடப்பாடி எம்ஜிஆரா? எடப்பாடி என்ன பெரிய சினிமா நடிகரா, சூப்பர் ஸ்டாரா? அப்படியா இப்படின்னு நம்ம நினைப்போம். ஐயோ இவ்வளோ கூட்டம் வருது, ஐயோ 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 அம்மா அம்மா ஆமாம் ஆமாம் சார். நம்ம கூட்டத்தை வைத்து வெற்றி தோல்வி நம்ம வந்து மதிப்பீடு செய்ய முடியாது சார். இது வந்து அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கின்றாரா, அதை வைத்து தான் இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள். போன எபிசோட்ல நான் பேசினேன், கட்சியோட கலைஞர் தலைவர் வந்து ஆளுமையா இருக்க வேண்டும். கலைஞர் பேசின மீட்டிங்கிற்கு லட்சோபலட்சம் ஜனங்க வர்றீங்க, அவரே ஆனா ஓட்டே போட மாட்டேன்றீங்க அப்படி புலம்பினாரு. அதே இருந்தார் கட்சியில 10 ஆண்டு காலம் புலம்பிட்டு தான் இருந்தாரு. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் கூடுது. ஆனா இவங்கெல்லாம் ஓட்டு போடன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, 10 நாட்கள்ல பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக சேருங்க, நீங்க சேர்க்கலனாக்கா நாங்களே இறங்கி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய நிபந்தனை. உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, உங்க பின்னாடி எந்த தொண்டனும் வரமாட்டான், உங்களை நம்பி எந்த. அதாவது இப்போ நான் ஒன்று விளையாட்டுக்கு சொல்லலை, தெரியாதனமாக ஓபிஎஸ் கூட பின்னாடி போயிட்டு அவங்க கூட போயிட்டு கட்சிக்காரங்க பாதி பேர், இப்போ 3/4 பேர் எல்லாரும் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன்டா போய் சேர்ந்தோம், நம்ம தெரியாமல் போய் சேர்ந்துட்டுமே அந்த கும்பலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க இங்கே. அதே மாதிரி தான் இங்கே வருத்தப்படுவாங்க சார். ஒரு நாள் செய்தி தான் சார் இவங்களுக்கெல்லாம், ஒரு நாள் செய்தி. ஒரு கட்சி நடத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மக்களை வந்து திருப்திப்படுத்தணும், எதிர்கட்சிக்காரன்கிட்ட பார்த்துக்கணும், ஆளுங்கட்சிக்காரன்கிட்ட பார்த்துக்கணும், தொண்டனா பார்த்துக்கணும்,
மெயினாக பொதுமக்களை பார்த்துக்கணும். இந்த அத்தனையும் பார்க்குற ஒரே ஆள் எடப்பாடியார் ஒண்டி தான் பார்க்குறேன். சரி சார், செங்கோட்டையனுடைய அந்த நிபந்தனையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவா உருவெடுக்க வேண்டுமா, இல்ல பிளவுபட்ட அதிமுகவே தேர்தல் சந்திக்க வேண்டுமா? நீங்க சொல்லுங்க சார். நல்லா சொன்னீங்க சார். சரியான கேள்வி கேட்டீங்க சார். இது அதிமுகவினுடைய பைலா, சட்ட விதிகள். இந்த சட்ட விதிகள்ல இங்க படிங்க. நீங்க 4வது நான் படிச்ச தப்பா இருக்கும். சட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது, இந்தியா லெவலில் இருக்கின்றது. அதை யாரும் முறையா இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. இந்த சட்டத்தை மாத்தினா அதிமுக போயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன். அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? ஒன்றுபட்ட அதிமுகவா இல்ல பிளவுபட்ட அதிமுகவா? அதை சொல்ல முடியுங்க. இது நீங்க படிங்க, நீங்களே விஷயத்தை சொல்லுவீங்க. இது படிக்க டைம் இல்ல சார். இது நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மூத்த தொண்டரா அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருகிறது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் டிடி தினகரனுடைய கோரிக்கை, ஓபிஎஸ் கோரிக்கை, சசிகலாவுடைய கோரிக்கை, செங்கோட்டையனுடைய கோரிக்கை, கேசி பழனிசாமி கோரிக்கை, வைத்திலிங்கனுடைய கோரிக்கை. அதே போல மாற்று கட்சியினரும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், திமுக தோல்வி தழுவ வேண்டும் என்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. 1000 கோரிக்கைகள் இருக்கலாம் சார். எல்லாருக்கும் கோரிக்கை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இந்த பைலாக்கு என்ன பதில் சொல்றேன்? இது கீழ்ச்சி போட்டுடலாம். அத மன்னிப்பு கேட்கறேன் சொல்லிட்டாரு சார் ஓபிஎஸ். எந்த நிபந்தனையும் இன்றி மன்னிப்பு யாருக்கு வேணும்? ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையும் இன்றி நான் அதிமுக இணையறேன், என்னை ஏத்துக்கன்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய நிபந்தனை யாருக்கு வேணும்? நீ உன்னை கட்சியில சேர்த்தாக்கா இந்த புரட்சி தலைவர் உருவாக்கின பைலாவை கொளுத்திட வேண்டியதுதான். முடியுமா? செஞ்சிடலாமா? நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இது கொளுத்திடலாமா? முடியாது. இன்னைக்கு எடப்பாடியார் எல்லா கேஸ்லையும் டெல்லியிலேருந்து ஹைகோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்லையும் கெலுகிறாருன்னா இந்த பைலா தான். இந்த பைலால தான் அவர் கெலுகிறாரு. புரியுதா? புரட்சி தலைவருடைய பைலா. இந்த பைலாவை யார் தொட்டாலும் அவங்க ஷாக் கட்சி கரண்ட் மாதிரி ரீதி. இந்த பைலா நீதிமன்றம் ஏற்றுக்கிட்ட பைலா, மக்கள் ஏற்றுக்கிட்ட பைலா, தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட பைலா சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்களை மாற்றிட்டு ஓபிஎஸ் நீ சேர்த்துடுவீங்களா? சேர்க்க முடியுமா? நிபந்தனையற்றது. நீ உட்காரு, 4 பேர் உட்கார்ற மாதிரி பின்னாடி உட்காரு, அங்கே போய் உட்காரு. உனக்கு முன் வரிசையில் சீட்டு கீட்டு எல்லாம் கிடையாது, போய் உட்காரு. அதாவது ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா அங்கே போய் உட்காருங்க. கட்சியில் சேர்த்துவீங்க, முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க, அதான் சொல்ல வரீங்க? பொறுப்புன்றதுக்கே கிடையாது. பொறுப்பு நீ எப்படி சார் கொடுப்பாங்க? நீ எட்டி உதைப்பே, அவங்க தலைமை கழகத்தை எட்டி உதைப்பே, உனக்கு பொறுப்பு கொடுக்கணுமா? அவங்க பொறுப்புலாம் கேட்கல, சேர்த்துன்னு தான் சொல்றாங்க. சேர்த்தா கூட சரி, அது எப்படி சேர்க்க முடியும்? இதுக்கு என்ன பைலா பதில் சொல்லுங்க. அவர் எதுக்கு கோர்ட்டுக்கு போனாரு? சட்டத்துல மாற்றம் கொண்டு வரலாமே சார். சார், இந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாது? தற்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி சட்டத்துல மாற்றம் கொண்டு வரலாம். தற்காலிக சட்டம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் முட்டிக்கினானுங்க. யார் 2 பேரும்? யார் பேர் 2 பேரும்? எடப்பாடியாரும் ஓபிஎஸும் சண்டை வந்தது அங்கே தான். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியினும் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியினும். எந்த தொண்டனுக்கு மொழிவங்க சார்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி முடிச்சிடலாம் சார். அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது எடப்பாடியார், எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொண்டர்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்தவர். பொதுக்குழு உறுப்பினர்களையும் செயற்குழு உறுப்பினரையும் கட்சியில் இருக்கிற மூத்த தொண்டர்களையும் அணுகி பார்த்து பேசி அவர் முடிவு எடுப்பார். அவர் என்ன முடிவு எடுக்கிறார் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.